السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த குர்ஆனை எங்கள் உள்ளத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன வாரம் ததப்புர் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம எந்த வசனத்தை எடுத்தோம்னு நினைப்பு இருக்கா எல்லாருக்கும்? 3வது அத்தியாயத்துல 190வது வசனத்தை பார்த்தோம். அப்படிதானே? எல்லாருக்கும் கண்டிப்பா நினைப்பு இருக்கும். அதுக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்தனால நிறைய தேடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை சான்றுகள்லாம் பார்த்து முடிக்கும் போது இந்த வசனம் நம்ம மனசுல பைஹார்ட் ஆயிரணும். அதை பத்திய சிந்தனையோட நம்ம இன்ஷா அல்லா இருப்போம். திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. அதுல நம்ம இப்ப வானத்தை பத்தி ரொம்ப டீப்பா பாத்துக்கிட்டே இருக்கோம். வானம்னா என்னன்னு பார்த்தோம்ல. யாராவது ஒரு ஆளு வானம்னா என்ன உங்களுக்கு அதுல எவ்வளவு புரிஞ்சுச்சு அதை சொல்லுங்க. அது வந்து ஒரு வாயு மண்டலம்மா. அதை சுத்தி வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி நிறைய வாயுக்கள் கலந்து ஒரு ஒளிச்சிதறல் மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு கலவையா இருக்குது அப்படின்னாங்க. மாஷா அல்லா. வானங்கிறது வந்து நம்ம தலைக்கு மேல இருக்கிற ஒரு டோம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம சீலிங் இருக்குல்ல, எப்படி ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு, அப்படி இல்லாம வானங்கிறத ஆக்சுவலி ஒரு கேஸ் தான், ஒரு வாயு. அது வந்து வளிமண்டலம், அது அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வானத்தை போய் நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஒரு தெரை மாதிரியோ ஒரு துணி மாதிரியோ அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு வாயு மண்டலம். அதுல வந்து நிறைய பல விதமான கேஸ் இருக்குது. நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், அது இல்லாம நீராவிகள், அதெல்லாமே கலந்து உருவானதுதான் வானம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப வானத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வாயுமண்டலம், மேகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு நம்ம சமரைஸ் பண்றதுக்காக பண்ணது. இதுல வந்து நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன, வானம் ஏன் நீளமா தெரியுது அப்படின்ட்டு. வானத்துல வந்து ஒரு வெள்ளை கலரு வந்து பூமிக்கு வருது. அதுல என்னண்டாக்கா 7 வண்ணம் கதிர்வீச்சு வருது. அந்த 7 வண்ணத்துல வந்து அதிகப்படியாக தெரிகிறது வந்து ப்ளூ கலர் தான். அந்த ப்ளூ கலர் ஷேடு தான் வானம் வந்து நீளமாக தெரியறதுக்கு நான் இப்ப பார்த்திருக்கேன். மாஷா அல்லா, மாஷா அல்லா, வெரி குட். நல்லா பாத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சொன்னது மாஷா அல்லா, அழகா பாத்துட்டு வந்திருக்காங்க. அதேதான். அது வானம் ஏன் நீளமா தெரியுது அப்படின்னா ரேலி ஸ்கேட்டரிங் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. அது இயற்கை நிகழ்வுன்னு அவங்க சொல்றது. பட் ஆனா நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நம்மளுக்காக உருவாக்கி வச்ச அந்த இது ரேலி ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்னன்னா, சூரியன்ல இருந்து வர்ற ஒளி வெவ்வேறு அலை நீளங்களை கொண்டிருக்கும். அதுக்காக அந்த பக்கத்துல ஒரு ட்ரையாங்கிள் பிக்சர் இருக்கா, அதுல இருந்து 7 கலர் வெளியே வருதா பாத்தீங்களா? அதுல வைலட், இண்டிகோ, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு, இந்த மாதிரி 7 கலர் வந்து அந்த சூரிய ஒளிக்கதிர்ல இருந்து வெளியாகி வருது. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அலைநீளங்களை கொண்டது. அலைநீளம்னா வந்து மேலே கீழே மேலே கீழே அப்படி போய் வருது பாருங்க, அந்த வேவ் லென்த் மாதிரி. அதுல வந்து கீழே வயலட் பாருங்க, நிறைய ரொம்ப குறுகிய அலைநீளமா இருக்கும். நிறைய வயலட் கலர்ல மேலே கீழே போய் வந்திருக்கும். அதே மேல டாப்ல பாத்தீங்கன்னா சிகப்பு பாத்தீங்கன்னா பெரிய அலைநீளம் கொண்டது, ரொம்ப அகலமானது. அதோடைய அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப பெருசா நீளமா இருக்கும். சோ சூரியன்ல இருந்து வர்ற இந்த ஒளி வெவ்வேறு அலைநீளங்கள் கொண்டதுல நீல ஒளி வந்து ரொம்ப குறுகிய அலைநீளம் கொண்டதா இருக்கிறனால வளிமண்டலத்துல அதிகமா அது செதறுது. அது வளிமண்டலம் அதிகமா செதறும் போது நம்ம கண்களுக்கு எல்லா பக்கம் பாக்குறதுக்கு அது நீல நிறமா தெரியுது வானம். இதுதான் அதுக்குரிய காரணம்.
சோ வானம் நீல நிறமா தெரியறதுக்கு காரணம் இந்த ரேலி ஸ்கேட்டரிங் அப்படிங்கறதுல உள்ள அதிக அலைநீளம், குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறங்கிறனால நம்மளுக்கு வானம் நீளமா தெரியுது. யாருக்கு இதை பார்க்கும் போது கேட்கும் போது ஏதாவது ஒரு கொஸ்டின் வருதா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சும்மா பார்த்துட்டு போக வரல. நம்ம அல்லாஹுடைய வசனத்தை ஆய்வு பண்றோம், சிந்திக்கிறோம். இதன் மூலமா அல்லாஹுடைய படைப்பாற்றலை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு உங்களுடைய அழகான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. இதுல என்னன்னா, எனக்கு கொஸ்டின் அடுத்து யாரும் எதுவும் என்ன கேட்கன்னு எதிர்பார்த்தேன்னா, அப்ப நீல நிறம் 3வது இடத்துல தானே இருக்கு. அப்ப ஏன் வயலட் இண்டிகோவா நம்மளுக்கு வானம் தெரியல? வயலட் கலர் தானே ரொம்ப குறுகிய அலைநீளமா இருக்கு. இந்த தேரி படி பார்த்தா, ரேலி ஸ்கேட்டரிங் படி பார்த்தா நம்மளுக்கு வானம் நீல நிறமா தெரியறதுங்கிறது ஓகே, சென்ஸ் மேக் பண்ணுது, புரியுது. ஆனா அதை விடையும் அதிகமான குறுகிய அலை கொண்டது வயலட் தானே. அப்ப நம்மளுக்கு வானையே வயலட் கலர்ல தெரியாம ப்ளூ கலர்ல தெரியுது. அந்த கொஸ்டின் யாருக்காச்சும் வந்திருக்கலாம். வந்திருந்தா அதுக்குரிய ஆன்சர் இதுதான். என்னன்னா, மனிதனுடைய கண்களுக்கு அந்த நிறத்தை உணரக்கூடிய திறன்ல இதுதான் அந்த கிராஃப். அந்த பெரிய ஒரு இதுல இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு அதிகமா நம்மளுடைய கண்களுக்கு தெரியறதுல அந்த வயலட்டும் அந்த இண்டிகாவும் ரொம்ப கம்மியா தான் நம்மளுடைய கண்களுக்கு உணர முடியுமா. ப்ளூ கலர் அதை விட நம்மளால அதிகமா உணர முடியும். பச்சை கலர் நம்ம எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைலையா நம்மளுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும், பாத்திருக்கீங்களா? அது நம்ம கண்களுக்கு அந்த அந்த நிறத்தை உணர திறன் அல்ல அதிகமா படைச்சிருக்கானா. சோ அப்படிங்கறனாலதான் நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா தெரியுது. வயலட் இருக்குது, பட் நம்ம கண்களுக்கு அது அதிகமா நம்மளால உணர முடியாது வானத்துல இருக்கிறது. ஓகேவா? சோ அதனாலதான் வானம் நீல நிறமா தெரியுது. கொஞ்சம் டீப்பா இருக்கலாம், சயின்ஸ் லெசன் மாதிரி. பட் ஆனா இது சயின்ஸ் லெசன் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அல்லாஹ் சொன்ன அந்த அறிவை பெற்ற கூட்டத்துல இருப்போம். அந்த அறிவை பெற்றுக்கிட்டாதான் அல்லாஹ் அவனுடைய சான்றுகளை நம்மளால உணர்ந்துக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். சூரியன் உதயம் மற்றும் அஸ்தமன நேரத்துல வானம் எப்படி இருக்குது? என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்லயா இருக்குது. அப்ப என்ன கலர்ல இருக்கு? சூரியன் உதயமாகும் போது, சூரியன் மறையும் போது வானம் என்ன கலர்ல இருக்கு? ரெட் கலர்ல, ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், அந்த மாதிரி எல்லாம் தெரியும் தானே. அது ஏன் அப்படி? அப்பயே வானம் ப்ளூ இல்லாம அந்த கலரா மாறுது அப்படின்னா, இல்ல நம்ம பார்த்த விதம் அதே தேரி தான், அதே ரேலி ஸ்கேட்டரிங், அதோட அதே தேரி தான். என்னன்னா, சூரியன் மறையும் போது இப்ப நம்ம பார்த்தோம் தானே அந்த குறுகிய அலைநீளங்கள், அது மாதிரி பெரிய அலைநீளங்கள் உள்ளது. இந்த சிகப்பு, ஆரஞ்சு, அந்த வயலட் அதெல்லாம் பெரிய அலைநீளங்கள் கொண்டதா இருந்துச்சா. சூரியன் ரொம்ப தூரத்துல மறைய போறனால, அது சாஞ்சு இருக்கிறனால அந்த குறுகிய அலைநீளங்கள் எல்லாம் சிதறி போயிருது. அந்த பெரிய அலைநீளங்கள் மட்டும்தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. அதனாலதான் வானம் சிகப்பாவும், ஆரஞ்சாவும், மஞ்சளாவும் நம்மளுக்கு அந்த சமயத்துல தெரியுது. சோ அந்த நேரங்கள்ல சூரியன் வானத்தின் கீழ் நிலையில் இருக்கிறது. சூரியனின் ஒளி உங்கள் கண்களுக்கு வருவதற்கு அது பூமியின் வாயுமண்டலத்தில் அதிக பாகம் வழியாக பயணிக்கிறது. அந்த வழியில் குறுகிய அலைநீளங்கள் கொண்ட அந்த ப்ளூ, வயலட்லாம் சிதறி போயிருது. நீண்ட அலைநீளங்கள் கொண்ட ரெட், ஆரஞ்சு, எல்லோ இதுதான் அதிகமா நமக்கு தெரிகின்றன. அதனாலதான் வானம் சிகப்பாவோ இல்ல ஆரஞ்சாவோ நம்மளுக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹ். சோ இப்ப வானத்துல நம்ம ஏன் வானம் ப்ளூவா இருக்குன்னு பார்த்தாச்சு, சூரியன் உதிக்கிற டயத்தை பார்த்தாச்சு, சூரியன் மறையிற டயத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பார்க்க வேண்டியது வானத்தை பத்தி. வானம் ஏன் நைட்ல கருப்பா இருக்கு? சூரியன் போயிடுது, அதனால கருப்பா இருக்கா? கரெக்ட். ஓகே. இப்ப வானம் ஏன் இரவுல கருப்பா தெரியுது அப்படின்னா, சூரிய ஒளி இல்லாம போயிடறனால வானம் நம்மளுடைய கண்களுக்கு இருண்டதா தெரியுது. ஆனா இந்த இருண்ட வானத்துல தான் நம்மள நட்சத்திரங்கள், சந்திரன், கிரகங்கள் மற்றும் பல அண்டவெளி சொருகளை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் மனிதனுக்கு பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளும் ஜன்னல் போன்ற வழியாக உள்ளது. அதாவது நம்மளுக்கு காலையில ஆச்சுன்னா சூரிய ஒளியில லைட் போட்டா ஒரு விதமான வானத்தால நம்மளுக்கு காமிக்கிறான். அந்த லைட் போயிருச்சு, அமர்த்தியாச்சு அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அந்த வானம் வேற ஒரு விதமான வானமா நம்மளுக்கு இருக்குது. ஸோ அல்லாவுடைய படைப்பை நம்ம பார்த்து சிந்திச்சு உணர்றதுக்கு அல்லாஹ் பல விதமா நம்மளுக்கு தினம் பார்க்கக்கூடிய இந்த வானத்திலேயே வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ வானத்தை பார்க்கலையா கேக்குறான் ஒவ்வொரு இடத்துலயும். நீங்க கண்டிப்பா. சிந்திக்கக்கூடிய மக்களா இருந்தா வானத்தை பாருங்க. அதுல ஏதாச்சும் ஒரு கோடு இருக்கா, வெடிப்பு இருக்கா? ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்படி பார்த்து ஆய்வு பண்ண போனீங்கன்னா தாழ்வடைஞ்சு இழிவடைஞ்சு உங்க பார்வைதான் கீழே
கீழ் நோக்கி வருமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்புல குறைகளை பார்க்க மாட்டீங்க. அப்ப பாருங்க, ஆய்வு செய்யுங்க. இன்னமும் வானத்தை பத்தி தான் கொஞ்சம் டீப்பா போக போறோம். ஆஹா. வானத்துல வந்து நிறைய அடுக்குகள் இருக்குது. அத பத்தி யாருக்கும் எதுவும் யோசனை இருக்கா? இருக்குதா? வேற யாருக்கும் எந்த ஐடியாவும் இருக்கா வானத்துடைய அடுக்குகள் பத்தி? எதுவும் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ வானத்துடைய அடுக்குகளை சயின்டிஃபிக்கலா 5 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுனா வந்து நம்ம வாழ்ற பகுதி, நம்மளுக்கு மேல தலை தூக்கி பார்க்கும் போது தெரியிற அந்த வானம், அததான் வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த லேயர்ல இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற அந்த வானத்துடைய அடுக்குல வந்து ஓசோன் அடுக்கு இருக்குதாம். அடுத்தது அதுக்கும் மேல போனா மீசோஸ்பியர், அதாவது விண்கற்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் தானே, அது எரியிற இடம்லாம் வந்து அந்த மீசோஸ்பியர் அப்படிங்கிற அந்த வானத்துடைய அடுக்குல தானா. 4வதா தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்குது. இது இல்லாம எக்ஸோஸ்பியர், லாஸ்டான ஒரு வானம் வந்து எக்ஸோஸ்பியர்னு சொல்றாங்க. விண்வெளியோட எல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. இது வந்து அந்த சயின்டிபிக்கலி அவங்க அந்த 5 அடுக்கா பிரிச்சிருக்காங்க. அததான் இந்த பிக்சர்ல நான் கொடுத்திருக்கேன். ட்ரோபோஸ்பியருங்கிறது நம்ம பார்க்கிறது, விமானம் பயணிக்கிறது, அடுக்கு மண்டலம். அதுக்கப்புறம் மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர், வெளிக்கோளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம். இப்போ இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஒவ்வொரு டீட்டெயிலா உங்களுக்கு மனசுல நிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 7 வானம்னு சொல்றான். வானங்கள், வானத்தை பத்தி சொல்லையில ப்ளூரல்ல வானங்கள்னு சொல்லுவான். ஆனா மனிதனுடைய கண்டுபிடிப்புல இது வரைக்கும் 5 அடுக்குக்கு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு மேல போக வேண்டியது இருக்கு. இருக்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்னா வந்து பூமியோட மேற்பரப்புல இருந்து சரியா சுமார் 12 கிலோமீட்டர் உயரம் வரை நீண்டுள்ளது தான் ட்ரோபோஸ்பியர். இது பூமியோட துருவங்கள்ல இருந்து அதன் உயரம் குறைவாகவும் பூமத்திய ரேகை ஈக்குவேட்டர்ல வந்து அதிகமாகவும் இருக்கிற அந்த அளவு தான் ட்ரோபோஸ்பியர்னு சொல்றாங்க. அந்த வானத்தை ஒவ்வொரு வானங்களை வந்து உயரங்களை வச்சுதான் பிரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஆழம் இல்லாத அடுக்காம். இதுல வந்து தாவரங்கள், விலங்குகள் சுவாசிக்க தேவையான அனைத்து காற்றும் இந்த அடுக்குல தான் இருக்குது. இந்த முதல் அடுக்குல. ஆமா, இந்த முதல் அடுக்குல தான் இருக்கு. இந்த அடுக்குல தான் சுமார் 99% நீராவி இருக்குது. நம்மளுக்கு மனிதனுக்கு தேவையான, தாவரத்துக்கு தேவையான எல்லா நீராவியும் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வானத்தோட அடுக்குன்னா ட்ரோபோஸ்பியர் தான். ட்ரோபோஸ்பியர்ல வந்து வெப்பநிலை பொதுவா மேலே செல்ல செல்ல குறையும். பூமியின் பெரும்பாலான வானிலை இங்குதான் நிகழ்கிறது. மேலும் வானிலையால் உருவாகும் கிட்டத்தட்ட அனைத்து மேகங்களும் இங்கேதான் இருக்கும். பெரும்பாலான விமான போக்குவரத்தும் இங்கேதான் நடக்கும். ஸோ ட்ரோபோஸ்பியரை பத்தி நம்மளுக்கு ஒரு குட்டி ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. 12 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கும். ரொம்ப ஆழம் இல்லாத அடுக்கு. அது இல்லாம மனிதர்களுக்கு தேவையான, சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான எல்லா வகையான ஆக்சிஜன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கிறது அந்த அடுக்குல தான். அதே மாதிரி நம்மளுக்கு மழை நீர் அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நீராவி அதிகமா தேவை. அந்த 99% நீராவி இந்த அடுக்குல தான் இருக்குது. அது இல்லாம நிறைய மேகங்களும், நிறைய வகையான மேகங்கள் இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த மேகங்கள் இந்த அடுக்குல தான் இருக்கும். நம்ம விமானத்துல பறக்கும் போது பாக்குற மேகங்கள் அதெல்லாம் இந்த அடுக்குல தான் நம்மளும் பறப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த பயணத்துல போகையில அந்த விமானம் வந்து அந்த மேகத்தோட நுழைஞ்சு போகையில அது அப்படியே புகை மண்டலமா தானே இருக்கு. அதுக்குள்ள அது நுழைஞ்சு போகையில சுப்ஹானல்லாஹ் அந்த விமானம் ஆடு பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய படைப்பின் அற்புதம் இந்த மேகத்துல பல விதம் இன்னும் நம்ம பார்க்கிறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதோடைய படைப்பெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கான். சில இடத்துல லைட்டா இருக்கு, சில இடத்துல நிறைய குமிஞ்சு போயிருக்குது, ஒரு சில இடத்துல பரவலா இருக்கு. அப்ப மேல இருந்து பார்க்கல பாருங்களேன், கீழே அந்த மேகம் இருக்கிற இடமெல்லாம் நிழலா தெரியும். சுப்ஹானல்லாஹ், யா ரப்பே, நீ படைப்பாளன் யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இந்த அடுக்குகள்லாம் நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா இந்த வசனத்துக்கு ரிலேட்டடா இருக்கிறனால தான் பார்க்கிறோம். என்னன்னா அல்லாஹ் வந்து ஒழுங்கு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அல்லாஹ் வானத்தை எப்படி ஒழுங்கு அமைச்சிருக்கான் அப்படின்னு 7 வானங்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்படிங்கும் போது அப்ப அந்த வானங்களை பத்தின நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை கொஞ்சம் டீப்பா பாக்குறோம். இந்த ஒழுங்கமைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிறலங்கிறான். நம்ம இத்தனை கோள்களை அங்க வச்சிருக்கோம். மனிதன் கண்டுபிடிச்சது இது. நான் கண்டுபிடிக்காதது நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கான். ஆனா நார்மலா பாருங்க, ஒரு ரோட்ல 4 கார் மொத்தமா வந்துருச்சு ஒரு இடத்துலன்னா இடம் பத்தாது. ஒண்ணு இடிச்சுக்கிறோம், இல்ல கவனமா போகணும், இல்ல மெதுவா போகணும், ஸ்லோவா போகணும். ஆனா இவ்ளோ சராசரி அந்த வழியில, இந்த பால்வெளி வீதியில ஒண்ணு ஒன்னோட போய் இடிச்சிடாம இவ்வளவு அழகா நேர்த்தியா
ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லாம போகுது. அப்ப அந்த ஒழுங்கமைப்பு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு, அந்த கட்டுக்கோப்பு எப்படி இருக்கு? அல்லாஹ் அக்பர். அடுத்த வானத்துடைய அடுக்கு வந்து அடுக்கு மண்டலம். இந்த அடுக்கு மண்டலத்துல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பூமியோட மேற்பரப்புல இருந்து சுமார் 12 முதல் 50 கிலோமீட்டர் வரை போனோம்னா இந்த அடுக்கு மண்டலத்துல நம்ம பயணிக்கலாம். இந்த பூமியில வந்து ஓசோன் படலத்தின் தாயகமாக இது அறியப்படுகிறது. ஸோ ஓசோன் லேயர் இங்கே தான் இருக்குது. இத கூட சொல்றாங்க. இத இப்ப நம்ம 5 வகையா பிரிச்சிருந்தாலும் இந்த ஓசோன் லேயரும் ஒரு ஒரு லேயரா இருக்கலாம். ஸோ அதனால அல்லாஹ் வந்து 7 வகையான வானங்கள் சொல்றான் தானே குர்ஆன்ல. அதுல இது ஒரு லேயரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது சூரியனுடைய தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. அந்த யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஸ்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ஓசோன் லேயர். பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சூரியனை படைச்சிருந்தாலும் அதுல இருந்து வரக்கூடிய தீமைகளை பாதுகாக்க அதுக்கு ஒரு லேயரை படைச்சு வச்சிருக்கான். அதுல இருக்க தீமைகள்லாம் உறிஞ்சிக்கிட்டு அதுல இருக்க நன்மையை நம்ம கிட்ட விடுற மாதிரி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அந்த புற ஊதா கதிர்வீச்சின் காரணமாக அடுக்கு மண்டலத்துல உயரத்துக்கு போக போக வெப்பநிலை அதிகமாகும். நம்ம இப்ப பூமியில இருந்து டிராவல் பண்ணி மேல போனோம்னா குளிரும். நம்ம ஃபிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், குளிரும். பிளாங்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தானே. ஆனா அதுக்கும் அடுத்த லேயர் நம்ம போகும்போது இந்த சூரியன்ல இருந்து வர்ற அந்த புற ஊதா கதிர்னால வெப்பநிலை கூட ஆரம்பிக்குமா இந்த லேயர்ல. ஆஹ் இன்னும் நம்ம அங்கெல்லாம் நார்மலா டிராவல் பண்ணல இல்ல. ஆமா. இந்த அடுக்கு மண்டலம் வந்து கிட்டத்தட்ட மேகமற்றதாகவும் வானிலை இல்லாததாகவும் இருக்குமா. நல்லா, அப்ப மேகம் நம்ம பாக்குற இடத்துலதான் இருக்கு. ஆமா. ஜெட் விமானங்கள் அடையக்கூடிய வளிமண்டலத்தின் மிக உயர்ந்த பகுதியாகும். ஸோ இங்கே இந்த லேயருக்கு போகணும், இந்த வானத்துக்கு நம்ம போகணும்னா ஜெட் விமானத்துல பயணிக்கணும். பயணிச்சா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற இந்த அடுக்கு மண்டலத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். போகாமே நம்ம இதை பத்தி அதோடைய தன்மைகள் பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போனாவோ இல்ல ரொம்ப டீப்பா இருந்தாவோ இன்ஷால்லா சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹு தாலா வானத்தை பூமிய படைச்சிருக்கேன், அதை ஒழுங்கமைப்பா படைச்சிருக்கேன். இவ்வளவு ஒழுங்காவா அல்லாஹ் படைச்சிருக்க? இவ்வளவு நேர்த்தியாவா நீ படைச்சிருக்க? அடுக்கடுக்காவா படைச்சிருக்க? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் வானத்துல தட்டப்பட்டுச்சு. அங்க யார் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. இன்னார் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் வெல்கம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. அங்க என்னென்ன செய்திகள்லாம் பார்த்தாங்க. இது வரைக்கும் குர்ஆன், ஹதீஸ் அந்த அடிப்படையில நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? விஞ்ஞான ஆய்வு, சயின்ஸ். சயின்ஸ்னா என்னமோ நினைச்சோமே. இல்ல, அது அல்லாஹ் தஆலா படைச்சதுதான். அது யாரோ படைச்சது இல்ல, யாரோ உருவாக்குனது இல்ல, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இங்கிலீஷ் நேம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எப்படியெல்லாம் படைச்சிருக்கான்னு இன்னொரு பகுதி இருக்கு. அததான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா குர்ஆன் ஹதீஸ் நம்ம பாக்குறது மூலமா ஒரு வாரியா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம அதை சயின்ஸோட சேர்த்து ரிலேட் பண்ணும்போது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்குது. கண்டிப்பா இத நிறைய பேர் பாருங்களேன், படிச்சு அது சம்பந்தமா படிச்சு ஆய்வு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாரு, வானத்துல இத்தனை அடுக்கு இருக்கு, இதுல அல்லாஹ் தஆலா இதை வச்சிருக்கான். இப்ப நான்லாம் வானத்தை பத்தி நிறைய யோசிப்பேன். வானத்தை பத்தி எல்லாம் சிந்திக்க சொல்றான். என்ன சிந்திக்கிறது? விஷயம் தெரிஞ்சாதானே அதை பத்தி சிந்திக்க முடியும். அந்த அறிவு இருந்தா தானே நம்மளுக்கு அதை பத்திய சிந்தனைகள் வரும். சோ இந்த அறிவெல்லாம் நம்ம அதை பத்தி படிச்சுட்டு அதை பார்க்கும் போது நம்மளுடைய சிந்தனை இன்னும் பறந்து விரிந்துதான் இருக்கும்ல. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா. இது வரைக்கும் நம்ம வானத்தை பார்த்த விதம் வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வானத்தை பார்க்கும்போது எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், அல்லாஹ் தஆலா வானத்தை பத்தி சிந்திங்கன்னு சொல்லல, எந்திரிச்சு வெளியே போய் அந்த வானத்தை பார்த்து அது சிந்திப்பாங்களாம். சோ அப்படி நம்ம ஒரு நாளாச்சும் செஞ்சிருக்க மாட்டா, யோசிச்சிருப்போம். ஆனா செஞ்சதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக் நம்ம போகையில காலையிலயும் மாலையிலயும், இதனாலதான் கலர் மாறுதா, இதான் பகல்ல இரவுல இருக்குதா. நிச்சயமா நம்ம எல்லாருக்கும், சாதாரண அறிவு பெற்ற ஒவ்வொருத்தருக்கும், காலேஜ் போய் யூனிவர்சிட்டி படிக்காட்டியும் நமக்கு இந்த அறிவை இதன் மூலமா நம்ம பெறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 3வது லேயர் பத்தி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். மீசோஸ்பியர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ரோபோஸ்பியர், செகண்ட் பார்த்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதை தமிழ்ல அடுக்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது மீசோஸ்பியர்.
மீசோஸ்பியர் அப்படின்னா வந்து பூமியோட மேற்பரப்புல இருந்து சுமார் 50 கிலோமீட்டர்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற இதுக்கு பேர் தான் மீசோஸ்பியருங்கிற அந்த வானத்துல உள்ள அடுக்கு. இது உயரத்திற்கு ஏற்ப படிப்படியாக குளிர்ச்சி அடைகிறது. இந்த அடுக்கின் மேற்பகுதி பூமி அமைப்பில் காணப்படும் மிகவும் குளிரான இடமாகும். சராசரி வெப்பநிலை சுமார் -85 டிகிரி இருக்குமா இந்த இடத்துல. நம்மளுக்கு -1 வந்தாலே தாங்காது. இங்க பயங்கர குளிரா இருக்கும் இந்த அடுக்குல போனா. மீசோஸ்பியரின் மேற்பகுதியில் இருக்கும் மிக குறைந்த நீராவி பூமியின் வளிமண்டலத்தில் மிக உயர்ந்த மேகங்களான நாக்டிலுசன்ட் மேகங்கள் இங்கேதான் இருக்குது. மேகங்கள்ல பல வகைகள் இருக்குது. அதுல ரொம்ப உயரமான மேகங்கிற ஒரு மேகம் வந்து இந்த அடுக்குல இருந்து தான் உருவாகி வருதாம். பெரும்பாலான விண்கற்கள் இந்த வளிமண்டல அடுக்குல தான் எரியுது. ஒலிக்கும் ராக்கெட்டுகள் மற்றும் ராக்கெட் மூலம் இயங்கும் விமானங்கள் மீசோஸ்பியரை போய் அடையும். சோ நம்ம இந்த லேயருக்கு போனோம்னா ராக்கெட்ல போனாதான் போக முடியும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழும் நாவை எங்களுக்கு தந்தரல் யா அல்லாஹ். நன்றியோடு நடக்கக்கூடிய மனிதர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். ஆமீன். இப்ப அடுத்த லேயர், 4வது லேயர் தெர்மோஸ்பியர். அதை பத்தி பார்க்குறோம். பூமியோட மேற்பரப்புல இருந்து இது சுமார் 80ல இருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் அமைந்துள்ளது தான் தெர்மோஸ்பியர். அதன் மிக குறைந்த பகுதியில் அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இதுல இருக்குது. எப்படி நம்ம செகண்ட் லேயர்ல ஓசோன் லேயர் இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க வந்து இன்னொரு லேயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ டோட்டலா பார்க்கும்போது ஒரு 5+2 வர மாதிரி 7 லேயர் வர்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த அடுக்குல வந்து காணப்படும் மூலக்கூறுகளில் மிக குறைந்த அடர்த்தி காரணமாக வெப்பநிலை உயரத்துடன் அதிகரிக்கிறது. மேகம் மற்றும் நீராவி இரண்டுமே இல்லாத அடுக்கு இந்த தெர்மோஸ்பியர். அரோரா சில நேரங்கள்ல இங்க காணப்படுகிறது. இது துடிப்பான நகரும் விளக்குகள். பூமியின் காந்தப்புலம் மற்றும் வளிமண்டலத்துடன் சூரியனில் இருந்து சார்ஜ் செய்யப்பட்ட அந்த துகள்களோட சேர்ந்து அது கனெக்ட் ஆகும் போது இந்த அரோராங்கிற லைட் வருமா. இப்ப நான் 2 பக்கம் அந்த தெர்மோஸ்பியர் எழுதியிருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு பிக்சர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஒரு கிரீன் கலர் லைட் மாதிரியும் ரெட்டிஷ் ஆரஞ்சா, இது வந்து இந்த வானத்துல ஏற்படக்கூடிய லைட். இது வந்து உண்மையான பிக்சர். அது அந்த வானத்துல நடந்த பிக்சரை தான் அதுல எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை நீங்க பூமியில இருந்து கூட பார்க்கலாமா. ஒரு கரெக்டான அந்த லொகேஷன்ல இருந்தா இந்த நிகழ்வு நடக்கும் போது இந்த லைட் அவங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் பாத்தீங்களா, அல்லாஹ்வை பத்தி கேட்டா, அல்லாஹுடைய படைப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய படைப்புல இதுவரைக்கும் நம்ம போய் பார்க்கல இல்லையா, நம்ம இந்த இடத்துகளுக்கெல்லாம். ஆனா இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல பார்க்கும் போதே நமக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடியதா நம்மளுடைய நாவெல்லாம் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் நீ ஹாலிக் யா அல்லாஹ். இந்த லைட்ஸுக்கு பேரு அரோரா லைட்ஸ்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க இன்னும் டீப்பா போய் படிக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணுங்கிறதுக்காக சொன்ன விளக்கம் தான் இங்க இருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையம் வெப்பமண்டலத்தில் சுற்றுகிறது. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷிப் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளை சுத்தி வர்ற மாதிரி சேட்டிலைட்ஸ் காமிப்பாங்க தானே, அதெல்லாம் வந்து இந்த லேயர்ல தான் இருக்குமா. ஸோ இந்த லேயர் வந்து உயரமானது. இதுல அயனோஸ்பியர், அதாவது அந்த காந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கிற அடுக்கு. அது இல்லாம இது ரொம்ப வெப்பமான அடுக்குங்கிறதுனால இதுக்கு பேர் தெர்மோஸ்பியர். அது இல்லாம இங்க மேகமும் இருக்காது, நீராவியும் இல்லாத ஒரு அடுக்கு. அந்த அரோராங்கிற லைட்ஸ் வர்ற மாதிரியான அடுக்கு. இங்கதான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷிப் இருக்குது. கொஞ்ச நேரம் பாப்பா பாருங்களேன். அது அல்ஹம்துலில்லாஹ் திருப்பி தரும் வானம்ங்கிற தலைப்புல நிறைய அறிஞர்கள் கட்டுரை எழுதி இருக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம கொண்டு போய் ஷாட்டிலைட் அங்க வச்சா அந்த ஒளி, இது பாருங்க, இதுக்கு பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க அரோரான்னு. அந்த ஒளி அப்படியே இங்க இருந்து வாங்கி அங்க இருந்து நமக்கு திருப்பி கொடுக்குதா இல்லையா. எவ்வளவு ஷாட்டிலைட்டை கொண்டு போய் மேல வச்சு இன்னைக்கு நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும், அமெரிக்கால நடக்கிறத சாதாரண ஒரு கிராமத்துல உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கு. கிராமத்துல ஒரு மூலையில நடக்கிறத மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள்ல எந்த மூலையில இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனுடைய இந்த குறுகிய சின்ன மூளைக்கு இவ்வளவு ஆய்வு செய்யறத கொடுத்திருந்தான்னா, படைப்பாளன், அவனுடைய படைப்பு திறன், அவனுடைய நுண்ணறிவு, அவனுடைய விசாலமான பறந்து விரிந்த ஆற்றல். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கடைசி லேயரை பாத்திரலாமா. பாத்திரலாம்டா.
லாஸ்டா இருக்குல்ல பேரு எக்ஸோஸ்பியர். பூமியோட மேற்பரப்புல இருந்து சுமார் 700 முதல் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் அமைந்துள்ளதுதான் இந்த எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் பூமியின் வளிமண்டலத்தின் மிக உயர்ந்த அடுக்காகும். மேலும் அதன் உச்சியில் சூரிய காற்றோடு இணைகிறது. இங்கு காணப்படும் மூலக்கூறுகள் மிக குறைந்த அடர்த்தி கொண்டவை. எனவே இந்த அடுக்கு வாயுவை போல செயல்படாது. மேலும் இங்குள்ள துகள்கள் விண்வெளியில் தப்பிச் செல்கின்றன. வெளிக்கோளம் என்பது பூமியின் வளிமண்டலத்திற்கும் விண்வெளிக்கும் இடையிலான எல்லையாகும். இது மெல்லிய அடுக்கு என்றாலும் சூரியனிலிருந்து வெளியாகும் சார்ஜ் செய்யப்பட்ட துகளிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. பெரும்பாலான பூமி செயற்கோள்கள் எக்ஸோஸ்பியரில் சுற்றுகின்றன. சோ இப்ப 5 லேயர் பத்தி நம்ம பார்த்தாச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இதுல எதுவும் கொஸ்டின் இருக்கா? இப்ப நம்ம வானத்தை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்ப வானம் மனிதனுக்கு ஏன் முக்கியம்? இப்ப வானத்தை பத்தி நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும்னு நம்புறேன். ஏன் முக்கியம் நம்மளுக்கு? வானம் ஏன் முக்கியம்னா, நாங்க சுவாசிக்கிறதுக்கு வானம் இருந்தா தான் எங்களுக்கு ஒழுங்கான சுவாசம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பாயிண்ட்டுமே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் வானத்துலதான் இருக்கு. அதே மாதிரி உயிர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அதுல இருந்து அந்த சூரிய ஒளியில இருந்து வர்ற அந்த ஹார்ம்ஃபுல்லான அந்த கதிர்வீச்சுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஓசோன் லேயர் வானத்துலதான் இருக்கு. அது இல்லாம மழை, காற்று, வானிலை போன்றவைகள் எல்லாமே வானத்துல இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது. இது இல்லாம மனிதர்களுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஈர்ப்பு, கற்பனை இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு உருவாகிறதுக்கோ காரணமா இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய அழகிய படைப்பான இந்த வானம் தான். அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு வானத்தை பத்தி ஒரு சமரைஸா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குந்தா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் புரியல, கொஞ்சம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் சொல்லுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட மிகப்பெரிய கிருபையை கொண்டு நம்ம இந்த வானத்தை பத்தி அல்லாஹ் தஆலா இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த். இப்ப இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி அல்லாஹ் தஆலா நிச்சயமா இந்த வானத்தை படைச்சிருக்கிறதுல அதோட ஒழுங்கமைப்பை சிந்திங்க அப்படின்னு சொன்ன அந்த வானத்தை மட்டும் எடுத்து ஏதோ இன்னும் டீப்பா இருக்கு அந்த அளவுக்கு போகாட்டியும் ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதுல இப்ப உங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் இந்த வானம் எதுக்காக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான், அதோட ஒழுங்கமைப்பு என்ன, ஒவ்வொரு நிலையும் என்னென்ன வளம் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான், அது நமக்கு எப்படி பிரயோஜனமா இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் நீ மன்னித்தரல யா அல்லாஹ். யா அல்லாஹ் இதுல வரக்கூடிய அறியாமைகள் மூலமா வரக்கூடிய ஒவ்வொன்றும் எங்களோட இதில் யா அல்லாஹ் நீ அதை மன்னித்து கிருபை செய்து யா அல்லாஹ் அதன் மூலம் உள்ள நேர்வழியை யா அல்லாஹ் இதன் மூலம் உள்ள நல்ல ஒரு அழகிய செய்திகளை எங்களுக்கு நீ கற்றுக்கூடிய அல்லாஹ். இதன் மூலம் நன்றி உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு நன்றி உன்னை போற்றி புகழும் நாவையும் யா அல்லாஹ். ஆமீன். ஆமீன்.